ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி வந்து நம்ம முகத்துக்கு ஏற்கனவே நான் பப்பாயில் உங்களுக்கு எப்படி ஃபேஸ் பேக்கு எப்படி பவுடர் ரெடி பண்ணணும், எப்படி ஃபேஸ் பேக் இது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கணும், அது இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்போ ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது பப்பாய் பவுட்ரு, அதாவது பப்பாயி இலை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு. அடுத்து இதில் நம்ம சேர்க்க வேண்டியது ரோஸ் வாட்டர். இது 3 பொருளை வச்சு தான் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு. முகத்தை நல்லா கழுவிடணும், எதுவுமே இருக்கக்கூடாது முகத்தில். கழுவிட்டு இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கின்னு தேவையான அளவுக்கு பப்பாய் பவுட்ரு, அதாவது பப்பாயோட இலை பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துன்னு இருக்கிறேன் பப்பாய் இலை. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், ஏன்னா மஞ்சள் ரொம்ப வேண்டாம், 1/4 டீஸ்பூன் கூட ஜாஸ்தி, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சில பேருக்கு மஞ்சள் பிடிக்காது, மஞ்சள் பிடிக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். மஞ்சள் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பப்பாய் பவுடர், அதாவது பப்பாய் எலிது பவுடர் எடுத்தோம்னா ஒரு 2 சிட்டுக்கு இப்படி மஞ்சள் எடுத்துக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ஏன்னா அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முகத்தை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ரோஸ் வாட்ரு மஞ்சள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. பப்பாய் எலியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது காசு கொடுத்து வாங்கணும் இல்லை, உங்கள் வீட்டுக்கிட்டே எங்கன்னா இருந்தால் கூட அரைச்சி வச்சுக்கின்னு ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வைங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ்க்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுன்றது கூட அப்போ கூட வாரத்தில் ஒரு நாளாவது காய வைக்கணும், ஏன்னா அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பப்பாயோட இலை. அடுத்து வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட உங்களுக்கு இப்படி பவுட்ரு பண்ணி வேண்டாம்னாக்கா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள். இப்போ முகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த ரோஸ் வாட்டர் வந்து நல்லா ஒரு பிராண்டடாக இருக்கணும், நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அங்கே இந்த அளவுக்கு இந்த ரோஸ் வாட்டர் ரொம்ப நல்லா ஸ்மெல்லாக வருது நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது. இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த கோபுர மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சும்மா ஒரு 2 சிட்டுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னு. பாருங்க, நான் போடும்போது இப்படி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த கண்ணு கீழே கூட கருப்பாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணி விடுங்க. ஜென்ஸு வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, ஏன்னா எனக்கு நான் வீடியோ போடும்போது அக்கா வேறு லேடிஸ்க்கு தான் போடுவீங்கன்னா அவங்களுக்கும் சில வீடியோஸ் நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டுருக்கிறேன். இதில் வந்து ஜென்ஸு வந்து இந்த மஞ்சள் சேர்க்குற நேரம் நீங்கள் வந்து கடல மாவு சேர்த்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா ஜென்ஸுங்களுக்கு கூட காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கூட சில பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்கும், அந்த மார்க்கு போகாது. இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப டிப்ஸுங்க போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் பப்பாயி தோலை அரைச்சி ஜென்ஸு கூட இந்த மாதிரி அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கினாக்கா அவங்க மஞ்சள் சேர்க்குற நேரம் கடல மாவு, அரிசி மாவு, உளுந்து இந்த மாதிரி அவங்க ஸ்கின்னுக்கு எது நல்லா செட் ஆகுதோ அந்த மாதிரி அவங்க சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான். இப்போ இது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வீக்லி நீங்கள் ஒன்ஸ் கூட பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணுங்க. நம்ம முகத்தில் இருக்கிற அந்த
கரம்புள்ளி என்ன நம்ம முகத்தில் ஏதாவது பூச்சிக்கடி இல்லை பிம்பிள்ஸ் இது இப்போ சில பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ பூச்சிக்கடி வந்துட்டு இருக்கோ அது போகாது. அதுக்கு ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான். வேப்பிலை பப்பாய் இலை எடுத்து இந்த மஞ்சளை அதில் சேர்த்து நல்லா அரைச்சி அதை நல்லா நைஸாக வேந்தா நீங்கள் அம்மிக்கல்லே அரைச்சிக்கலாம், இல்லாட்டினா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி பவுட்ரு பண்ணி நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அது பவுட்ரு பண்ணி வச்சுக்கின பிறகு கொஞ்சமாக அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பூச்சிக்கடி இருந்தாலும் சரி என்ன மாதிரி புண்ணு இருந்தாலும் அது மேலே இது வச்சோம்னா அந்த கசப்பு தன்மத்துக்கு அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுறது. பாருங்கள், இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் முகத்தை கழுவிட்டு நார்மல் தண்ணியில் கழுவி பாருங்க எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அது இல்லாமல் நம்ம முகத்தில் இந்த கசப்பு சேருவோம், நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகாது, எதுவுமே இதாகாது. அவ்வளோ நல்லா ஒரு கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை 10 நிமிஷம் விட்டுட்டு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் காயணும். காயாத முன்னாடி நம்ம கழுவக்கூடாது. ஒரு 10-15 நிமிஷம். ஏன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஜென்ஸு நான் சொன்ன மாதிரியே அரிசி பவுட்ரு, உளுந்து, இல்லாட்டினா கடல மாவு இந்த மாதிரி பப்பாயை எல்லையே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போடலாம். அப்படியே உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனா கூட தயிர் இல்லை பால் இந்த மாதிரிலாம் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுங்க. அது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இல்லாதவங்க வீக்லி ஒன்ஸ் போடுங்க. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அதிகமாக இது இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்காதீங்க. ஏன்னா அந்த பிம்பிள்ஸ்லாம் ஒடிஞ்சி எரிச்சல் கொடுக்கும், ரத்தம் வரும். அதனால் லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. கழுவும் போது கூட கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கழுவிடலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம்ன்றது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக காயும், நார்மல் ஸ்கின்க்கு சீக்கிரம் காஞ்சிடும். அதனால 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு 15 நிமிஷம்னா கூட கொஞ்சம் லேட்டு தான் காயறதுக்கு. ஆனால் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. என் முகத்தை எவ்வளோ நல்லா ஒரு பிரைட்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த கசப்பு தன்மை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு போடும்போது மஞ்சள் எல்லாம் நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. இப்போ நம்ம அடிப்பட்டா கூட மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சடனில் மஞ்சள் வைக்குவாங்க, காஃபி பவுடர் வைக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு போட்டோம்னா நல்லா இது நீங்கள் குளிக்கும் போது கூட இதே தான் ஃபுல்லு உங்கள் பாடிக்கு அப்ளை பண்ணலாம். வேந்தா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணாத தயிர் இல்லை பால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சாயிட்ட பிறகு லாஸ்ட்டில் இது ஃபுல் பாடி உங்கள் ஸ்கின்னு உடம்பு பூரா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மினிமம் விட்டுட்டு நீங்கள் கழுவின்னு பாருங்களேன். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்கும். அப்படியே நல்லா பளிச்சுன்னு தெரியும். நம்ம என்ன பார்லர் போயிட்டு வந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்குன்னு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸும் நான் இதோட இன்னும் பெட்டராக போட முடியும். நீங்கள் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணணும் நான் பார்க்குறேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.